ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நானும் முருகப்பெருமானும் நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறோம் இந்த நல்லதொரு காலை பொழுதில். இதை பார்த்ததும் கேட்டுவிடு என் செல்லமே. ஆம், இது உனக்கான பதிவு, உனக்கான வாக்கு. நாங்கள் சொல்லும் வாக்கு நிச்சயமாக தெய்வீக வாக்கு. இந்த நல்லதொரு விடியலில் உனக்கானது நிச்சயமாக பலிக்கும் என் செல்லமே. இன்று நீ எடுத்த முடிவு நன்மையில் முடிந்து விடுமா என்ற குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, உனக்கு எதிர்மறை எண்ணங்கள் வேண்டவே வேண்டாம். தவறுதலாக நீ எடுத்த முடிவாக இருந்தாலும் சரி, அதை சரி செய்து உன்னை நாங்கள் மீட்டு விடுவோம், கவலைப்படாதே. நானும் இந்த முருகப்பெருமானும் உன்னோடு நிற்க, உன்னை ஒருபோதும் தோற்க விட மாட்டோம் என்பதை கவனத்தில் கொள். கணவன் மனைவி புரிந்து நடந்து கொள்ளுங்கள். கோபப்பட்டால் நிம்மதியை இழக்க நேரிடும். கோபத்தை தவிர்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். யாருக்குத்தான் இந்த கவலைகள் இல்லாமல் இருக்கு? அவற்றை தற்காலிகமாக்குவதும் நிரந்தரமாக்குவதும் உன்னிடம்தான் இருக்கிறது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளியாகி விடுவாய். தற்காலிகமாக்கினால் உனக்கு சந்தோஷமான நபராக மாறுவதும் உன் கையில் தான் இருக்கிறது. சந்தோஷமான நபராக மாறுவதும் நோயாளியாக மாறுவதும் உன் மனநிலையை பொறுத்தது தான். ஆகவே உனக்கு தேவையானதை நீ தேர்ந்தெடு. நாம் என்ன செய்ய விரும்புகின்றோமோ அல்லது என்னவாக விரும்புகின்றோமோ அதை பற்றி தினமும் ஒரு முறையாவது சிந்திக்க வேண்டும், அல்லது ஒரு முறையாவது பேச வேண்டும். அது நடந்து விட்டதாகவும் அதை போன்று நாம் மாறிவிட்டதாகவும் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். எனில் நாம் நினைப்பது அனைத்தும் சாத்தியமாகும். நிச்சயமாக மனதார நினைத்துப்பார். நாம் இன்று செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நல்லதாக நடந்து முடிந்துவிடும். இதை செய்து முடிப்போம் என்ற ஒரு மனநிலையை கொண்டு வா உனக்குள். நிச்சயமாக அதை சாத்தியப்படுத்தி தருவோம் நாங்கள். உன் வாழ்வில் தடைகள் கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் அத்தனை தடைகளையும் தாண்டி உன்னால் மீண்டு வந்தது நான் உனக்கு தந்த சக்தியால் தான் என் செல்லவே. எத்தனை முறை நீ மனம் உடைந்து விழந்து போனாலும் அத்தனை முறையும் உன்னை மீட்டு காத்து கொண்டுதானே வருகிறேன். நீ தைரியமாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் உன்னை விட்டு விலகும். புரிகிறதா? சாயி சாயி என்று என் இறைநாமத்தை உன் நாவிலும் மனதிலும் எப்போதும் ஒளிரச் செய்து கொண்டே இரு. அதுவே மனதின் சேட்டைகளை கட்டுக்குள் வைத்திருக்கும். மனம் அடங்கினால் வாழ்வு சிறக்கும் அல்லவா? என் செல்லமே, உன் வாழ்வில் தடைகள் அதிகமாக இருந்த போதிலும் உன்னை காப்பாற்றி வந்தது இந்த சாயப்பா நான் தானே. இன்று மட்டுமல்ல, இந்த பிறவியில் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை என்பதை நீ மனதார உணர்ந்து கொள். இந்த பிறவியின் உண்மைகளை உன்னிடம் சேர்ப்பதற்கு இன்று உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அல்லவா? இறுதி வரையில் மௌனமாக நான் சொல்வதை கவனமாக மட்டும் கேள். எல்லா உண்மைகளும் உனக்கு புலப்படும் நாட்களாகத்தான் இன்று அமைந்திருக்கிறது. பல உண்மைகளை அறிய ஆவலாக இருக்கும் உன் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் இந்த சாயப்பா சொல்லும் பதில் நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு. கேள். ஆம் செல்லமே, நான் சொல்வதை கவனமாக கேள். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ அறிவாயா? அதை அறிய உனக்கு விருப்பம் இல்லையா? உன் எல்லா பிறப்புகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. உன் பிறப்பின் சிறப்பை, உன் ஆத்மாவின் பெருமையை நீ அறிவாயா? முடிந்த பிறவிகளை நீ அறிவாயா? அதில் உன் ஆத்மா எந்த ரூபம் எடுத்தது என்பதை அறிவாயா என்றால் இல்லைதானே. ஆனால் கேள் என் செல்லமே, இந்த பிறவியில் எல்லா நலன்களையும் நீ பெற்றிருக்கிறாய். இந்த சாயப்பாவின் பிள்ளையாய் நீ எல்லா பிறவிகளிலும் இருந்தாய். இந்த பிறவி ஏன் இத்தனை அதிசயமானது என்று கேட்டால் சொல்கிறேன். ஒரு உயிரின் வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தங்கள் புரிந்து கொள்வது எளிதல்ல. அதை நீ இந்த பிறவியில் பெற்றுள்ளாய் என்பதில் இந்த சாயப்பாவின் அருளால் தான். ஆம் செல்லமே, நிச்சயமாக உன் வாழ்க்கை செழிக்கப் போகிறது. ஆனால் ஏதோ ஒரு பரபரப்பு, என்ன நடக்கும் என்று பேர் எரிச்சலாக உன் மனம் கொதித்து கொண்டிருக்கிறது.
சில சமயங்களில் இந்த பூவுலகில் உனக்காக நிற்பதற்கு யாருமே இல்லை என்று உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். ஏதோ தனித்து விட்டது போன்றும் அனாதையாக நிற்பது போன்றும் உணர்ந்து உனக்கு நீயே பயந்து கொண்டிருக்கிறாய். ஏன்? இத்தனை காலங்கள் ஏதோ சமாளித்து வெளிவந்து விட்டேன் சாயப்பா. இனிவரும் எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கப் போகின்றதோ அவ்வளவு பெரிய காரியங்களை நான் ஒற்றையாக எப்படி செய்வது என்பது சாத்தியப்படாதல்லதா? அப்படித்தானே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு துணையாக நிற்கவும் யாரும் இல்லை, ஆறுதல் சொல்வதற்கும் எவரும் இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த கவலையை விடு என் செல்லமே. இத்தனை பரபரப்பில் ஒரு முக்கியமான விடயத்தை நீ மறந்துவிட்டாய். இந்த சாயப்பா எங்கும் இருக்கின்றேன். நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன கும்பிடும் மனிதர்களுடைய வனத்திலும் எந்த தேசத்திலும் வினை தேசங்களிலும் எங்கும் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே. நான் எந்த தேசத்தின் எல்லைக்குள்ளும் உட்பட்டவன் அல்ல. ஒளிவுடைய ஆகாயத்திலும் நான் வியாபித்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த மனித கூட்டில்தான் நான் வியாபித்திருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே. புவியின் அவதரித்திருக்கின்றேன். என்னை வேறொன்றின் நாட்டமில்லாமல் பிரதிபலன் எதிலும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழுபவன் இருள் என்னும் மாயை வென்று என்னிடம் ஐக்கியமாகி விடுகின்றான். புரிகிறதா என் செல்லமே? என்னையே சரணாகதி அடைந்து எப்பொழுதும் என் நாமத்தை சொல்பவனை ஒருபோதும் உன் சாயப்பா விட்டு விலகவே மாட்டேன். இப்போது சொல் என் செல்லமே. எனது இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டாய் அல்லவா? இப்போது நீ தனிமையாக உணர்கின்றாயா? உனக்கு யாரும் இல்லை என்ற பயம் இன்னும் உன் மனதை விட்டு விலகவில்லையா? உனக்கு அன்னையாகவும் தந்தையாகவும் உன் வாழ்க்கைக்கு ஒரு அரணாகவும் இந்த சாயை எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொண்டாய் அல்லவா? பிறகு எதற்காக இந்த பரிதவிப்பு? யாரும் இல்லை, யாரும் இல்லை, எவரும் இல்லை என்றெல்லாம் எதற்காக புலம்புகின்றாய்? எதிர்காலத்தில் நீ செய்ய வேண்டிய காரியங்களுக்கு எவர் துணை இருப்பார்கள் என்றெல்லாம் ஏன் பயந்து நடுங்குகின்றாய்? எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி செய்வதற்கு இந்த சாயப்பா உனக்காக இருக்கின்றேனே. இப்போது உன்னை சுற்றி உனக்கானவர்கள் இல்லை என்று உணர நேரிடலாம். ஆனால் தகுந்த நேரத்தில் உனக்கான நபர்களை நான் அனுப்பி வைக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் உற்ற துணையாகவும் உனக்கு உறுதுணையாகவும் என் பக்தர்கள் வந்து உன் அருகில் நிற்பார்கள். தனியாக செய்ய தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் இந்த சாயப்பா உன்னோடு இருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள். ஆம் செல்லமே, இதுதான் இன்று நான் உனக்கு சொல்லும் மந்திர வாக்கு, அருள் வாக்கு, தெய்வ வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.